தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel kinsonfleek. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைசன் அப்படின்ட்டு ஒரு மூவி வரப்போது நம்ம எல்லாருமே தெரியும். Dhruv, Vikram and also Anupama நடிக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் அண்ட் செகண்ட் சிங்கிள் கூட ஆக்சுவலாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டோம். அண்ட் நான் ஆக்சுவலாக அந்த சாங் இனிமேல் நான் பார்க்கல. நான் அந்த சாங் வந்து ஸ்பாட்டிஃபைல ஒரு தடவை கேட்டிருக்கேன். பட் ஆனால் அந்த வீடியோவா விஷுவலாக என்ன வந்திருக்கு அப்படின்னா எதுவுமே நான் பார்க்கவே இல்லை. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். நான் அது கூட நான் பார்க்கவே இல்லை. அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக அது ரியாக்ட் பண்ணிடலாம், லேட் ஆனாலும் பரவாயில்ல ரியாக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறோம். அண்ட் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அண்ட் அதையும் தாண்டி சில கட்டாயங்கள் பண்ணலாம், இது நல்லா இருக்கும் உங்க கூட சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை நாங்கள் பண்ணுவோம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ண மாட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த சாங் கேட்டு அப்படியே ரியாக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கும் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியே பண்ணலான்றதுக்காக தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் மிஸ் பண்ணிடுவோம். அந்த ரீசனுக்காக தான். ஏன்னா நிறைய கேட்டுருவோம், எப்படியோ யூடியூப்ல ஏதோ ஒன்று பார்த்துருவோம். அப்புறம் அந்த ஃபீலே இருக்காது. ரியாக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபேக்காக தான் சொல்லுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபேக்காக தான் ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பண்ண வேணாம்னு எங்களுக்கு தோணுச்சு. எப்பவுமே ஃபர்ஸ்ட்டாக அந்த ஹாட்டாக அந்த சாங் வரப்போ அதை கேட்டு அதை ரியாக்ட் பண்ணி அப்படியே சொல்லணுன்ட்டு தான் எங்களுக்கு ஆக்சுவலாக பிடிக்கும். அதுக்காக தான் ஆக்சுவலாக நாங்கள் ரியாக்ஷன் சேனலே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதை நான் ஜஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கணும்னு நினைக்கிறேன் முன்னாடியே. ஆனால் இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு ரீல்ஸில் வந்து சின்ன போர்ஷன்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த சாங் முழுசாக இது வரைக்கும் நானும் கேட்டதில்லை. ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இல்லை ஆல்ரெடி பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்கள் ஆனில் போட்டிங்கன்னா எங்கள் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் இந்த சாங் ரெக்வெஸ்ட் பண்ண எல்லாத்துக்காகவும் இந்த சாங் நாங்கள் ரியாக்ட் பண்ண போகிறோம். எஸ், ஓகே, let's get into the video. black and white ல இருக்கு. என்னது ஏ தெரியுதா? இல்ல என்ன பேர் போட்டுருக்குன்னு பார்த்தேன். ஐயோ சத்தியமா செம்மையா இருக்கு. தாலாட்டி தாலாட்டி பச்சை புள்ள எங்க வச்ச பாட்டு பேச்சினி பாட்டு பேச்சினி. வாவ், இந்த பீட் நல்லா இருக்குல்ல? ஓ ராசாத்தி ஓனனப்பு கருவ காட்டு முள்ளாச்சிடி. அடியாத்தி ஓ சிரிப்பு புளியங்காட்டு பூவாச்சிடி. போரே நீ வாக்கப்பட்டு உடஞ்ச நான் ஏக்கப்பட்டு மருதாணி நீதாண்டி மனசெல்லாம் தாண்டி அடிய போடி நீ போடி உன்னை தேடி என்ன தேடி என் உசுரு ஓடுது உடம்போ வேகுது மஞ்சனத்தி அடிய மஞ்சனத்தி. நீ தீ கொடுத்தி தீ கொடுத்தி தீ கொடுத்தி தீ கொடுத்தி. வேறலோட இருக்குங்க. எனக்கு கூஸ் பம்ப்ஸ் தாங்க வருது. என்னமோ பண்ணுதுல ஒரு ஃபீல், ஒரு வலி கொடுக்குது சீரியஸா. அடியே மச்சி விட்டு மயில என் மனசு போடு மாறாப்பு மேல ஓ பாசம் எரியுது. அதுல என் ஆசை துடிக்குதடி. விக்கிற மாற மாதிரியே இருக்கு சீரியஸா. மயில உன் தவிப்பு போடு தண்டார ஓசை என் கூட்ட
எங்கேயோ போற எங்கேயோ போற எங்கேயோ போற ராசாத்தி ஓ நினப்பு கருவ காட்டு முள்ளாச்சிடி அடியாத்தி ஓ சிரிப்பு புளியங்காட்டு பூவாச்சி மியூசிக் வீடியோ இது இல்ல போற நீ வாக்கப்பட்டு உடஞ்ச நான் ஏக்கப்பட்டு மருதாணி நீ தாண்டி மனசெல்லாம் நரந்தாண்டி அடியே போடி நீ போடி உன்னை தேடி என்ன தேடி என் உசுரோ ஓடுது உடம்போ வேகுது மஞ்சனத்தி அடியே மஞ்சனத்தி நீ தீ கொடுத்தி ஆமா ஆக்சுவலி லிரிக்ஸ்லயே அப்படிதான் வந்துச்சு நீ வாக்கப்பட்டு சொல்லு ஒயில என் மனசு போடு மரப்பு மேல உன் பாசம் எரியுதடி ஆசை துடிக்குதடி அடியே ஒத்த சொல்லு ஒயில உன் தவிப்பு போடும் தண்டார ஓசை என் கூட்டம் உடைக்குதடி இல்ல ஓ வாசம் நுழைக்குதடி ஓ வாசம் நுழைக்குதடி என் கூட்டம் உடைக்குதடி என் ஆசை துடிக்குதடி ஓ பாசம் எரியுதடி ஓ வாசம் நுழைக்குதடி என் கூட்டம் உடைக்குதடி ஓ பாசம் எரியுதடி என் ஆசை துடிக்குதடி broken glasses ஓகே, அதாவது மனசு உடஞ்சிருச்சு. அத இது சொல்லிருக்கேன் லவ் ஃபெயிலியர் இது இவ்வளோ பெயின்ஃபுல்லா ஓகே, நைஸ் சீரியஸாக அது சாங் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த வேர்ட்ஸ் அந்த சாங்கு அவர் பாடின விதம் அதை நம்ம கேட்கும் போதே அந்த பெயின் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இறங்கிருச்சு. எஸ் எனக்கு வேற எனக்கு பேசுறதுக்கே முடியல, வேற லெவலில் ஒரு செமையான ஒரு பெயின் கன்வே ஆயிடுச்சு. நம்மளுக்கு அந்த சுச்சுவேஷன் தான் இருக்கணும்ட்டு இல்லை, பட் இருந்தாலுமே அந்த சாங்கை நம்ம அந்த சுச்சுவேஷன் கொண்டு போய் அந்த ஒரு வலியை கொடுக்குது தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பயங்கரமாக இருந்துச்சுங்க. சீரியஸாக இப்போ தெரியுது ஏன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங் ரியாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்றது. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அந்த சாங்கை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ கேட்டிருப்பேன், பட் ஆனால் இப்படி உங்கள் கூட சேர்ந்து உட்காந்து நாங்கள் ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சீரியஸாக. எனக்கு வந்து இந்த சாங்கில் வந்து லிரிக்ஸ் அதுவும் ரொம்ப தெளிவாக இந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அந்த தமிழ் வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணது அந்த ரைமிங்காக வந்தது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த சாங் கேட்குறப்பே அந்த அந்த பெயின் வந்து சீரியஸாக நல்லா தெரியுது. ப்ளஸ் துருவ் விக்ரமோட ஆக்டிங்கும் சரி அண்ட் அனுபாமா அவங்களோட போர்ஷன்ஸ் அவங்க ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் சரி அந்த பெயின் வந்து நல்லா கன்வே பண்ணியிருந்தாங்க. ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் தான், பட் அதை வந்து ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. இது மியூசிக் வீடியோ மேபி இந்த சாங் வந்து படத்தில் வந்து மாண்டேஜஸாக காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மியூசிக் வீடியோவில் ஒரு ப்ரோக்கன் கிளாஸ் முன்னாடி அவர் நின்றுட்டு அந்த விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆல்சோ இந்த டான்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு விக்ரம் வந்து ஆடுற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அந்த பெயினோட டான்ஸ் ஆடுறது அது என்ன கொஞ்சம் பாடி ஸ்டிஃபாக வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே இதாக ஆடும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சீரியஸாக விக்ரம் தான் கண்ணாடி வந்துட்டு போனாரு. ஆல்சோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ விக்ரம் கொஞ்சம் உடம்பு போட்டு நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. அண்ட் பார்க்கலாம், லெட்ஸ் சி. ஏன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன், ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர்ஸு. ஸோ அவங்க எப்படி நடிக்க போகிறாங்க, என்ன மாதிரி ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அந்த சாங் நம்ம பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, பட் ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வேற ஒரு கல்யாணம் பண்ண மாதிரி வேண்டிங்கிற ஒரு கட்டாயத்தில் தள்ளப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் இவங்க நீ போயிட்டியே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பாடுற சாங்கு. நீ கடைசியாக வந்து எப்போ இந்த மாதிரி ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் நீ கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது? நம்ம இந்த டிராகனில் ஒன்று பார்த்தோம்ல, டிராகன் சாங்கு. டிராகன்ல என்ன சாங்கு? டிராகன்ல ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் வரும்ல, நீ கூட பாடிட்டு இருக்கியே. ஓகே ஆமா, நம்ம யுவன் பண்ண சாங். அது என்ன சாங்? லவ் ஃபெயிலியர் யுவன் பண்ணல, சிம்பு பண்ண சாங் இருக்குல்ல டிராகன்ல ஒன்று. ஏண்டி விட்டு போன. ஓகே, அந்த சாங். இதுவும் வந்து ஆக்சுவலா பிரதீப் ரங்கநாதனோட சாங் தான் நினைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி வந்த படம். சரி ஓகே விடு. சரி ஓகே, ஆக்சுவலா வந்து இதுக்கு முன்னாடி வந்த அந்த சாங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பாஷா மெலடியா
அதுவே இப்போ இருக்கிற அந்த ஒரு வெஸ்டர்னைஸ்டு சாங்காக தான் நம்ம கேட்டிருக்கோம். இதை வந்து அந்த கிராமத்து ஃபீல் வந்து நல்லா கொடுத்துச்சு. இல்லை அதுதான் எனக்கு இந்த ஃபீலில் தான் கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு ஃபீலில் எனக்கு தெரிஞ்சு நான் கடைசியாக அந்த மாதிரி ஒரு சாங் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது சொல்கிறேன். அவள் என்ன தேடி போனா அஞ்சலை. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீட்டு போய் அப்படி தான் வர மாதிரி எனக்கு தோணுது. சரியா? ஓகே. ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு சாங்கு, இந்த மாதிரி ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்கு, இந்த மாதிரி ஒரு இதில் ஜானரில் நீங்கள் எப்போ கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா கம்மியாக தான் இருக்குது. ஸ்டக்கன் ஸ்ட்ரைக் ஆகலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேட்ட பாட்டு பிடிச்ச பாட்டே வந்து பார்த்தீங்கன்னா எந்த படத்தில் வருதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்போ இந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பாட்டு வந்திருக்கு, அது என்னென்ன பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நான் ஆமாம்ல அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். சரியா? அண்ட் இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக முன்னாடியே சொன்ன மாதிரி வேற லெவலில் இருக்குது. ஒரு பயங்கரமான ஒரு பெயின் வந்து கண்டிப்பாக கன்வே பண்ணுச்சு. எனக்கு இதில் வந்து லிரிக்ஸ், மியூசிக், பாடினது, அந்த ஹை பிட்ச் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் டான்ஸு ஓவராலாக ஃபுல்லாக இந்த சினிமா எடுத்த விதமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் அது பார்க்கும்போது அந்த பிளாக் அண்ட் ஒயிட் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு பெயின் வந்துடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. அண்ட் அது போக இந்த சாங்கு அந்த மியூசிக்கு எல்லாமே அந்த கன்வே பண்ண விதம், அதில் அவங்க நடித்த விதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இனிமே வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு அடிஷ்னலாக ஒரு பெயின் கொடுத்த மாதிரி தான் எனக்கு. ஸோ இந்த சாங் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சாங்கை ரியாக்ட் பண்ண சொல்லி கேட்ட எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த மாதிரி நாங்கள் வேறு ஏதாவது சாங்ஸ் நாங்கள் ரியாக்ட் பண்ணோம், இல்லை ஏதாவது வீடியோஸ் நாங்கள் ஆக்சுவலாக அவங்க வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க, அது எல்லாமே நாங்கள் எழுதி வச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரியாக்ட் பண்ணுறோம். அண்ட் அது போக வேறு ஏதாவது ரியாக்ஷன்ஸ் இருந்தாலுமே அதை தான் சந்தியா சொல்ல வரா, அது நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு ஸோ அதுலேயுமே எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ரியாக்ட் பண்ணுறோம். அண்ட் இதுக்கு ரீசன்ஸ்லாம் சொன்னால் நல்லா இருக்காது. அதனால் நான் கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரமாக ரியாக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் ரியாக்ட் பண்ணுறோம். எங்களுக்கு நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க, அது எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. அண்ட் ஆல்சோ மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஆலில் போட்டுட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற vlogs-ஆக இருக்கட்டும், ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லா வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து சேரும். அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஸோ மச். பாய்.